வணக்கம் இசையின் உறவுகளே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டட் ஏவி ரிசீவர்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. மரான்ஸ், யமஹா, டெனான், ஆன்கியோ, பாய்னியர் இந்த மாதிரி ஒரு பிராண்டட் ஏவி ரிசீவர்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதை நம்ம வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணால் தான் அது லைஃப் லாங்காக நம்ம கொண்டு போக முடியுமே தவிர, நீங்கள் வாங்கி வச்சுட்டு நீங்கள் எந்த கண்டுக்காமல் நீங்கள் வந்து படம் பார்க்குறதோ இல்லை சாங் கேட்குறது மட்டும் அதுவே நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பிரச்சனை வந்துடும். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னா, இங்கே சர்வீஸ் பண்ணதுக்கு இங்கே ஆளு கிடையாது. அப்படி சர்வீஸ்ன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 3 மாதம் 4 மாதம் ஆகும். அதுவும் அவங்க கேரண்டியாக சொல்லவும் முடியாது. சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு ஒரு பிராண்டடு சர்வீஸ் எல்லாம் இங்கே எதுவுமே பண்ணவும் முடியாது. 1 இயர் வாரண்டி. அதே மாதிரி இப்போ 1 இயர் வாரண்டி முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இங்கே ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா குறைஞ்சது கையில் ஒரு 10,000 20,000 நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஏன்னா அந்த அளவு தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் பிராண்டட் ஏவி ரிசீவர் பக்கம் போயிட்டுன்னா ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுற மாதிரி அப்பப்போ கரெக்டாக ஒரு 5 மந்த்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணி கரெக்டாக எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படிங்கிறது நான் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் பிராண்டட் ஏவி ரிசீவர்லாம் வாங்குறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் ஏவிஐ ரிசீவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 100க்கு 10% தான் நியூவாக வாங்குறாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் 90% செகண்ட்ஸ்லாம் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. செகண்ட்ஸில் வாங்குற ஒரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து வெளி தோட்டத்தை மட்டும்தான், என்ன கவர்ச்சியை மட்டும்தான் நீங்கள் விரும்புகிறீங்க. உள்ளே என்ன இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒருத்தர் வந்து ஏவிஐ ரிசீவர் நான் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவரு 35,000 40,000 சொல்கிறாரு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் கேளுங்க. சரி சார், நான் 35,000 கொடுக்குறேன், ஒன்றும் ஆனால் எனக்கு வந்து ஓப்பன் பண்ணி நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு கேளுங்க. அவங்க சரின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னா தயவு செய்து அந்த ஏவி ரிசீவரை எவ்வளோ கொடுத்தாலும் அவங்க குறைச்சி கொடுத்தா நீங்கள் தயவு செய்து வாங்கிடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வெளியே கேப்பட்டு தான் உங்களுக்கு புதுசாக இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா மண்ணாக இருக்கும். சும்மா ஒரு பழைய பிசிபி போட உள்ளே தூக்கி வச்சுட்டு நமக்கு வந்து அனுப்பி விட்ருவாங்க. ஏன்னா இதெல்லாம் அங்கே எல்லாமே உடப்புக்கு போகிற ஏவிஐ ரிசீவர் எல்லாமே அவங்களாம் யூஸ் பண்ணி தூர போட்டது இது எல்லாமே. ஏன்னா எல்லாமே இப்போ எல்லாம் அவங்களாம் லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணாங்க. இந்த மலேசியா, சிங்கப்பூர், யுனைடெட் இது அமெரிக்கா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணி தூர போட்டது தான் நமக்கு வர இந்த செகண்ட்ஸ். அவங்களாம் அந்த இயர் அந்த இப்போ மேனுஃபேக்சர் இயர்லாம் பார்த்து வருஷத்தை பார்த்தீங்கன்னா 2013 2000 அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால், ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, இப்போ நம்ம லேப்டாப் பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க, யூடியூப்லோட பார்த்துருப்பாங்க. i7 i3 i5 லேப்டாப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு i7 லேப்டாப் 70,000 மதிப்புள்ள லேப்டாப் வெறும் 20,000 போட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. 25,000 சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அதெல்லாம் அவுட் ஆஃப் வெர்ஷன். இப்போ உள்ள வெர்ஷனுக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது. நீங்கள் i7 போட்டாலும் சரி, i5 அந்த லேப்டாப் வாங்கினாலும் சரி, இப்போ விண்டோஸ் 11 போயிட்டு இருக்குது. இந்த விண்டோஸ் 11 கொண்டு போய் i7 வந்து 2013 வந்த மாடலை கொண்டு போய் அதை நீங்கள் போடவே முடியாது. 2013 2015 வந்த i7 லேப்டாப் போய் நீங்கள் இந்த விண்டோஸ் 7 வந்து பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் அவுட் ஆஃப் வெர்ஷன். அதே மாதிரி தான் இது. அந்த அவுட் ஆஃப் வெர்ஷனை தான் என்ன பண்ணுவாங்கன்னா 70,000 அவங்க வாங்கியிருப்பாங்க அந்த டயத்தில். லேப்டாப்பை i7 லேப்டாப்பை அந்த டயத்தில் ஒரு 2015 வாங்குறாங்க அப்படின்னா அது இப்போ 70,000 அதோட மதிப்பு. இன்னைக்கு அது புதுசாக அப்படி, ஏன்னா அவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்காதுல்ல. அப்போ அந்த லேப்டாப் ஸ்டாக்ல இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்மியான ப்ரைஸுக்கு ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அது வேஸ்ட். நீங்கள் வாங்குறது என்ன மிஞ்சி போனால் ஒரு விண்டோஸ் 7 போட்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு அது ஸ்பீடு வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் அதே மாதிரி தான் இதுவும். இதெல்லாம் அவுட் ஆஃப் வெர்ஷன், அதெல்லாம் முடிஞ்சு போனது. சும்மா இதெல்லாம் டெத் கண்டிஷன். அதைத்தான் நமக்கு கொண்டு வந்து இங்கே செகண்ட்ஸில் போட்டு அங்கே ஒரு 10,000 வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் ஃபாரினில் யாராவது ஒர்க் பண்ணுறவங்க கேட்டு பாருங்கள், இதோட மதிப்பு மிஞ்சி போனால் 7,000 8,000 இருக்கும். அதை இம்போர்ட் பண்ணி கஸ்டமர் டியூட்டிலாம் கட்டி இங்கே கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 வச்சுக்கோங்களேன். இதைத்தான் நம்மகிட்ட 30,000 40,000 சேல்ஸ் பண்ணுறாங்க. சேல்ஸ் பண்ணுறது ஒன்றும் முக்கியம் இல்லை. நீங்கள் அவங்க ஓப்பன் பண்ணி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க சரின்ட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக நேரடியாக போய் செக் பண்ணி உள்ளே இருக்க ஸ்பேர்லாம் புதுசாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
செக் பண்ணிவிட்டு வாங்க. இல்லை அதில் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்கன்னா தயவு செய்து அதை எவ்வளோ அவங்க 15 ரூபா கொடுத்தா கூட நீங்கள் வாங்க வேண்டாம். ஏன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா தூக்கி ஒன்று யூஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான். தூக்கி நீங்கள் வந்து மதுரை சந்தை மார்க்கெட்டில் தூக்கி போட வேண்டியதான், ஒரு 2000 தூக்கி போட வேண்டியதான். ஸோ அதனால் இந்த பிராண்டட் ஏவியர் பொறுத்தவரை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அப்பப்போ இங்கே பாருங்கள், இது என்னுடைய நான் முன்னாடி மரான்ஸ் வச்சுருந்தேன். இப்போ நான் இங்கே வரேங்க எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. நான்லாம் இப்போ அது கிட்டத்தட்ட க்ளீன் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், நான் இப்போ உள்ளேயும் கலத்தி காட்டுறேன். அவ்வளோ டஸ்ட் இருக்குது. சரிங்களா, இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு ப்ரெஷ் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு அணில் முடி மாதிரி ஒரு ப்ரெஷ் வாங்கிக்கோங்க. சரிங்களா, இது ப்ரெஷ் வாங்கி அப்பப்போ அந்த தூசி எல்லாமே கரெக்டாக க்ளீன் பண்ணிடுங்க. நான் உள்ள எல்லாமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நான் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். உங்கள் வீடியோக்காக தான் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இப்போ உள்ளே வந்து ஒவ்வொரு ஸ்பேரை நான் வந்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி கரெக்டாக எப்படி க்ளீன் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். சரிங்களா, நீங்கள் பாருங்கள் நண்பர்களே, எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குண்ணே. இங்கே பாருங்கள், இவ்வளோ டஸ்ட்டாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் இது வந்து சீக்கிரம் போயிடும். என்ன இந்த டஸ்ட்டாக போய் நல்லா அடைஞ்சு தூசி அடைஞ்சு திறக்க இந்த ஐசி இருக்குல்ல, இப்போ இந்த ஐசி இருக்குன்னா இந்த ஐசிக்குள்ள லெக்குக்குள்ள இந்த தூசியெல்லாம் அடைஞ்சு சீக்கிரம் இந்த லெக்கெல்லாம் தின்றும். அந்த தூசி வந்து இந்த லெட்டை வந்து அப்படியே அரிச்சிடும். அரிக்கையில் பெரிய பிரச்சனையை உண்டாக்கிறோம். இந்த ஐசியெல்லாம் ஹெவி ரேட்டோடு கொடுத்து வாங்கிடலாம், ஆனால் கிடைக்காது. இதெல்லாம் பேனசோனிக்கு, சிரஸு, இந்த மாதிரி ஒரு பிராண்டட் ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிடுச்சுன்னா கிடைக்காது. இப்போ இங்கே சர்வீஸ் பண்ணுற என்ன பண்ணுறாங்கன்னா பழைய போர்டு கிடைக்கும். மதுரை மார்க்கெட்டு, பல்லாவரம் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ரிசீவரில் போட்டிருப்பாங்க. அதில் இருக்கிற போர்டை எடுத்து அந்த ஐசியை எடுத்து தான் இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறது. அந்த ஐசிலாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. சரிங்களா, அப்படிங்களா இதெல்லாமே இந்த ஐசி லெக்கில் எல்லாமே கரெக்டாக டஸ்ட் ரொம்ப அடைஞ்சிருக்கும். அது எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபேன் வாங்கிக்கோங்க. சரிங்களா, நல்ல ஒரு 5 இன்ச்சு. சரிங்களா, 5, நான் கூட எனக்கு வந்து 4.5 இன்ச்சு தான். நீங்கள் ஒரு 5 இன்ச்சு ஃபேனு வாங்கிட்டு அது கண்ட்ரோல் ஃபேன் வாங்கிக்கோங்க. கூட்டிக்கிறலாம் குறைஞ்சி. ஏன்னா இப்போ நீங்கள் 1 வோல்ட்ல, அதாவது 12 வோல்ட் பெரிய ஃபேனாக வாங்கிட்டு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டு இருக்குது, அதே உங்களுக்கு இறைச்சலாக இருக்கும். ஸோ அதனால் நல்ல இந்த மாதிரி ஒரு கூட்டுறது குறைக்கிற மாதிரி ஒரு ஃபேன், கண்ட்ரோல் ஃபேனை வாங்கிட்டு நீங்கள் அது மேலேயே நல்லா அந்த 2 டேப்பு 2 சைடு டேப் இருக்குல்ல, அதை வாங்கி நல்லா அப்படி ஒட்ட வச்சுட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து வெயில் காலங்கள் பயங்கர ஹீட் உண்டாகும். ஹீட்டு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஐசி சீக்கிரம் போயிடும். ஃபஸ்ட்டு ஐசி இந்த ஃப்ரீ சிக்னல்லாம் கரெக்டாக கட் பண்ணிடும். சரிங்களா, அப்படிங்களா நீங்கள் வந்து கரெக்டாக, ஏன்னா ஒவ்வொரு டைம் பாட்டு ஓடும் திடீர்னு ஸ்டாப் ஆகும், பாட்டு ஓடும் திடீர்னு ஸ்டாப் ஆகும்னா ஹீட்டான பிரச்சனை. ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக உள்ளே இருக்க காமெண்ட்ஸை சீக்கிரம் அடிபட்டுரும். அதே மாதிரி இந்த ப்ரஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான ப்ரஷ் வாங்கிக்கோங்க, நல்லா நைஸாக இருக்கணும். இது ஹார்டாக நீங்கள் தூக்கி உள்ளே போட்டீங்கன்னா அப்புறம் இது எல்லாமே இருக்கிற காமெண்ட்ஸ் எல்லாமே எஸ்எம்டியில் நானும் எஸ்எம்டி கண்ணுக்கு தெரியாத காமெண்ட்ஸில் இதில் இருக்கும். லைட்டாக நீங்கள் ரொம்ப உரத்தி அழுத்தி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டு டக்குன்னு அதையும் சேர்த்து பிடிங்கிட்டு வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்பப்போ இதை கரெக்டாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை, அட்லீஸ்ட் ஒரு 5 மாதத்துக்கு ஒரு தடையாவது நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்பப்போ இந்த டஸ்ட் எல்லாமே, ஏன்னா ஒரு 6 ஸ்க்ரூ தான் இருக்கும். இந்த சைடில் ஒரு 3, அந்த சைடில் ஒரு 3, 2, மொத்தம் ஒரு 8 ஸ்க்ரூ தான் இருக்கும். ரொம்ப ஈஸி தான். அழகாக கலத்தி நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா தொடச்சிக்கோ. இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இங்கே பாருங்கள் இவ்வளோ டஸ்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு ஒரு 3 மாதம் அப்படியே கண்டினியூ பண்ணால் உறுதியாக இது அவ்வளோதான், க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். இது வந்து ஒன்றுக்கு தூக்கி தூரப்பட வேண்டியதான். யாராவது இது ஸ்பாட்ஸு அவங்களுக்கு யூஸ் பண்ணுறது வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு போக வேண்டியதான். ஸோ அதனால் இதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். சிலந்தா எவ்வளோ டஸ்ட்டு பறக்க பாருங்க, ரொம்ப மோசமாக அப்பா. இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணிக்கோங்க. இது வந்து இதாங்க ஐசி. மரான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிக்னலுக்கும் ஒவ்வொரு ஐசி கொடுத்துருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட் மாடல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இருக்குல்ல, இந்த 2க்கும் ஒரே நிமிஷம், இந்த 2 இதான் ரொம்ப முக்கியம். இந்த இருக்குல்ல இஆர்சி, ஏஆர்சி, இது மானிட்டர். இந்த 2 ஹெச்எம்டி பின்னுக்கு இந்த ஐசி.
சரிங்களா. இந்த ஐசி தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஐசி போயிடுச்சுன்னா அவ்வளோதான், டோட்டலாக ஒன்றுமே பண்ணுவோம். ஏன்னா டிவிலேருந்து நம்ம எல்லாமே ஓடிடி பார்க்குறோம். அப்போ இந்த ஐசி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. சில இந்த ஐசி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரிப்போ இது எல்லாமே சிடி ஒன்று, கேமு, மீடியா பிளேயரு, இந்த 4 ஐசிக்கு இந்த 4 ஹெச்டி பின்னுக்கு, ஹெச்டிஎம்ஐ பின்னுக்கு இந்த ஐசி, அடுத்த ஒரு 3க்கு இந்த ஐசி. ஸோ இதெல்லாமே எல்லாம் டோட்டலாக இந்த ஐசி தான் கண்ட்ரோல் பண்ணும். சில இந்த இருக்க அந்த ஓரத்தில் தெரியும் நினைக்கிறேன், இந்த ஐசி தான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ எல்லாமே பேனாசோனிக் ஐசி தான் போட்டிருப்பாங்க. அது ஒரு சில சிரஸ் ஐசிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் டிஎஸ்பி போர்டு. இந்த போர்டில் ஏதாவது ஒன்று போயிடுச்சுன்னா, போர்டு நீங்கள் சென்னையில் ஒரு கூகுளில் ஒரு நம்பர் எடுத்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள், 30,000 சொல்லுவாங்க. ஒருத்தர் 38,000 சொல்லுவார், ஒருத்தர் 35,000 சொல்லுவார். ஆமாம். இப்போ நான் அதை கேட்டேன், எப்போ நாங்கள் மரான்ஸ் வாங்கினது 35,000 தானே சார், நீங்கள் என்ன போர்டு இருப்பா அப்படிங்கிற அவங்க, அதுக்கு தான் சார் ரேட்டு அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் போர்டு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்பப்போ நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணுங்க. சரிங்களா. இதுதான் இங்கே ஆம்பிளிஃபையர் போர்டு. சரிங்களா. இப்போ நான் ஆம்பிளிஃபையர் செய்கிறேன்ல, இதில் இருக்கிற NJW மாஸ்பெட் இதில் யூஸ் பண்ணியிருப்பேன், டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். உள்ளே தெரியாது, அதை பார்த்தேன். இந்த உள்ளே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது இல்லை, இந்த இருக்கா, இங்கே பாருங்கள், உள்ளே அப்படியே ஃபிட் பண்ணிட்டாங்களா கரெக்டாக. இந்த போர்டு 7 சேனலுக்கு 7 சேனல். சரிங்களா. இந்த போர்டு ஆம்பிளிஃபையர் போர்டு 7 சேனல். சப்வூஃபருக்கு தனியாக போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், 2 சேனல். சப்வூஃபர் இருக்குல்ல, அதுக்கு தனியாக கீழே இருக்குது. சரிங்களா. இந்த இருக்கா, உள்ளே இருக்குது. இதை ஹீட் சிங்கில் தான் அந்த மாஸ்பெட்டெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதை டிரான்சிஸ்டர் ஃபிட் பண்ணியிருக்கேன் உள்ளே, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரிங்களா. நான் இதோட சர்க்யூட்டும் பார்த்தேன். இதோட சர்க்யூட்டில் இங்கே வர எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி உள்ள அந்த பல்லி, சாதாரண எறும்பு கூட, சாதாரண ஒரு உயிருள்ள எறும்பு கூட இந்த இதில் பட்டால் கூட போதும், டோட்டலாக ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த இடத்துல இந்தந்த ஓட்டையாக இருக்குது பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு பஞ்சு போடலாம் இருக்கேன். பாஞ்சு போட்டு, அதாவது பாஞ்சுனா நைஸாக இருக்கும். இந்த 2 mm 3 mm கிடைக்கும் பாஞ்சு. அதை நீங்கள் இது ஃபுல்லாக நல்லா ஒரு ஒட்டை வச்சு, கீழோடி ஒட்டை வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக டஸ்ட்டு போகாது, எந்த ஒரு பள்ளி எதுவுமே போகாது. ஸோ அதனால் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இதாங்க இதோடைய உள்ளே இருக்கிற இன்டீரியருடைய ஸ்பேர் பார்ட்ஸு. சரிங்களா. ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கோங்க இப்படின்ட்டு. நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். இதாங்க ப்ராசஸர். நம்ம லேப்டாப்பில் எப்படி ப்ராசஸர் இருக்குது, அதேமாதிரி இதுக்கு தான் ப்ராசஸர். சரிங்களா. ஸோ இவ்வளோ ஐசி இருக்குது. அதனால தான் நம்ம லோகோ தெரியுது, கேலிப்ரேஷன் பண்ணதுக்கு எல்லாமே இந்த டிஎஸ்பி போர்டு ஒன்று தான். சரிங்களா. இதுதான் ரொம்ப ஒரு மெயினான பார்ட்ஸ். சரிங்களா. இதை வச்சு நம்ம கேலிப்ரேஷன் பண்ணுறது, கிளாரிட்டியான சவுண்டு கேட்குறது எல்லாமே இந்த ஐசி தான். ஆனால் அது தக்கன ரேட்டு ஹெவியாக இருக்குது. என்ன ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா டோட்டலாக முடிஞ்சு, அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே ரிப்பேர் ஆகுது பார்க்குறாங்க, ஒரு சில யூடியூப்லாம் போடுறாங்க, ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தலை சுற்றிடும். கூட ஒரு 5,000 போட்டு புதுசு வாங்கிட்டு போயிடுவீங்க, அந்த அளவுக்கு ரேட்லாம் பேசுவாங்க. அதே மாதிரி அவங்கள கான்டாக்டும் பண்ணவும் முடியாது, அவங்க கான்டாக்ட் பண்ணவும் முடியாது, கொடுத்தாச்சுன்னா உடனே வராது. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இப்போ நான் அசம்பிள் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். இந்த ஏவே ரிசீவருக்கும் நம்ம மேக் பண்ணுற அந்த கிட் இருக்குல்ல, 5.1 கிட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை வாங்கிக்கோங்க. பட்ஜெட் இருந்தால் இந்த ஏவியரை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை சார் நமக்கு ஒரு 20க்குள்ளே, ஒரு 25க்குள்ளனா நமக்கு அது ஓகேனா அதை வாங்கி, ஏன்னா அதெல்லாம் சர்வீஸ் எப்பவும் உங்கள் லோக்கல் டெக்னீஷியனை பார்த்துருவாங்க. பட் கிளாரிட்டி அப்படிங்கிறத நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். நமக்கு தேவை சவுண்டு பர்ஃபெக்டாக கரெக்டாக பிரித்து கொடுக்கணும். ஆமாம், ஏன்னா கிளாரிட்டி இதுதான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பட் அதில் தனித்தனி சவுண்டு, ஏன்னா இதில் தனித்தனி சவுண்டாகவும் கேட்கும், அதே மாதிரி கிளாரிட்டியாக இருக்கும். ஒரு சின்ன சவுண்ட் கூட அவ்வளோ தெளிவாக கேட்கும். அது எப்படி அப்படிங்கிறது நான் செக் பண்ணி பார்த்து தான் எனக்கு சொல்ல முடியும். சரிங்களா. ஸோ அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, சரி ஓகே அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா. வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் கேலிப்ரேஷன் தான் ஒரு வீடியோ மேபி நான் சீக்கிரம், இந்த லீவ் வந்துடும், நான் சீக்கிரமாக உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.